வாவ், என்ன ஒரு இயற்கை, என்ன ஒரு காற்று. வா, சென்னையில் அந்த வண்டி சவுண்டு, பொல்யூஷன், பயங்கரமான காற்றை சுவாசி காற்றுனா என்னென்னா இந்த ஊர் சைடு வந்தால் தான் தெரியுது. வா, நான் சவுண்டு பாருங்களா, காற்று சவுண்டு. இதை பாருங்கள், இந்த அரிசி எல்லா புள்ளையும் அந்த பிரியாணி அரிசி சாப்பிட்டு இது அருமை நம்மளுக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது விவசாயிங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ அறுவடை செய்து அதை வேக வச்சு பதம் பருத்தி குடோனுக்கு வந்து குடோன்லேருந்து கடைக்கு வந்து அப்போ நம்ம வீட்டுக்கு வருது. பயங்கரமான ஒரு இயற்கையான இடம்பா இது. ஏய் வா இங்கே. என்னம்மா அந்த வாத்துக்களை பார்த்த உடனே இந்த வாத்தை விட்டு நினச்சிடவா, முன்னாடி வா. சரி, இது என்ன ஒரு எதுக்கு வந்துக்கிறோம் நம்ம? என்ன ஊரா மச்சான், இந்த ஊர் பேர் தான் அழிஞ்சி வாக்கும். ஆனால் பேரடா வச்சுக்கிறானுங்கோ. என்ன காற்று, என்ன மாங்காய் மரம், என்ன வாத்து, எப்படி இருக்குது பாரு இயற்கையாவா இந்த இடத்த. ஆனால் பேர் வச்சுக்கிறானுங்க பாரு அழிஞ்சி வாக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டா, நம்ம 2 பேர் எதுக்கு வந்துக்கிறோங்க மச்சான்? சென்னையில் இருந்து வெயிலில் முடியல மச்சான். அதனால இயற்கையாகவே ஏதாவது பண்ணணும்னு நான் உங்களுக்கு இட்டுன்னு வந்துக்கிறேன். நம்ம 2 பேரா? நம்ம 2 பேர் இல்லை, இன்னும் 2 பேர் வந்துனுக்குறாங்க. போயிட்டு மோட்டரில் குளிக்கிறோம், மாங்காய் சாப்பிட்றோம், இளநீர் குடிக்கிறோம், ஜாலியாக இருக்குமாம்மா. இந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்றோம். சரி, விவசாயிங்க அந்த நெல் இருக்குல்ல, அது அவங்களே அரிசி ரெடி பண்ணி அதில் சாப்பாடு, சாம்பார், கறிலாம். யார் மூலியமா வந்தாங்க மச்சான்? என் ஃப்ரெண்டு, அவனும் ஆக்டரு. அப்படியா? அவனை நம்ம நார்மலாக சொல்ல முடியாது. யார் சொல்ல, அவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். ஓகேவா? வா போலாம். ஏய் பார்த்து போ. மாமா, எனக்கு தெரியாம யார் மாமா உன் ஃப்ரெண்டு? மச்சான், என் ஃப்ரெண்டு பேர் சிவா. ஏ சிவா அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டான். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? சிலிம்ஸ் சிவா. ஏய் நாங்களும் குளிக்கிறோம்டா, சில்லுன்னு இருக்குதுடா தண்ணி. என் ஃப்ரெண்டு அகராஜிடா, பார்த்ததில்ல? என்னடா ஒரு ஆள் வர வச்சுதே தப்பு. இந்த மோட்டர் தண்ணி நினைச்சா வேற ஏதாவது தண்ணி நினைச்சா இது கிருஷ்ணா நதி காவாடா, இது குளிச்சுட்டு போயிருச்சுங்க. யோ அவன் தான் கூப்பிட்டானா அருள் உனக்கு வண்டி. இன்னும் 2 பேர் வர வந்துனுக்குறாங்கடா. இன்னும் 2 பேர் வரவா? டேய் முதல்ல கிளம்புடா. டேய் கிளம்புடா. நானே அங்கே ஏதோ அவனாண்ட கடை வாங்கி கொஞ்ச நேரம் குளிக்கிறதா ஒரு அவர் 2 நான் கேட்டு வந்து விட்டுக்கிறேன். இது வேற வந்துக்கிறேன். ஊர்ல இருந்து வந்தேன்னா இன்னும் ஒரு ஆள் வர சொன்னா வாயண்டா நீ. அவனெல்லாம் அவங்க இருக்கிறானுங்கடா, வெயிலில் கஷ்டப்படுறானுங்கடா. அங்கே இருக்கிறான்னா இப்போ 500 ரூபா கேட்டால் கொடுத்துருவானா? நல்ல ஃப்ரெண்டுப்பா, அருமையான ஃப்ரெண்டு. அம்மா ஜாலி பேசுவாரா? ஏய் சிவா, ஏய் சொன்னதா கிளம்புடா நீ. சரி நான் இங்கே குளிச்சிக்கிறேன், அவன் அங்கே கீழே வேணா குளிக்க வச்சுக்கிறேன். மொழியில் அந்த குழந்தைங்க தொட்டில் குளிக்க வைக்கிறேன். குளிக்க வச்சுக்கிறேன். ஆனால் இன்னும் 2 பேர் வராங்களே. என்னடா இது மாதிரி பண்ணுற நீ? 2 பேர் தான் அதுக்கு மேலே வரமாட்டாங்களா? அவள் தான் வரமாட்டாங்க. சரி நீ சீக்கிரம் இறங்கி குளிச்சுட்டு துணியோ வரமாட்டார். ஏய் வாடா குளிக்கலடா. நீ குளிமாமா, நான் போறேன் மாமா. ஏன்டா? என்ன மாமா நைட்டு வந்து அசிங்க பார்த்துற? நாங்கள் எங்கள் ஊரில் இல்லை ஏரியா, அவனுக்கு மலை நைட்டு போய் காட்டல. போ மாமா, அசிங்க பார்த்துற. அப்படிதானே ஜாலியாக பேசுகிறேன். மாமா எனக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது மாமா. நான் போகிறேன். சரிங்க வாயா. என்ன போகிறேன். அவளை இது வேணா இறங்கி குளிச்சு போட. ஜாலியெல்லாம் பேசுறேன். அவ்வளவு இது அவங்க ஊர்ல இல்லாதானே எதுக்கு கிளம்பிட்டோம். என்ன மாமா என்னடா சண்டை போட வந்தீங்க? நான் சண்டை போட வரல, அசிங்க பார்த்துறேன். பாத்தியா அவன் ஜாலியா அப்படிதானே, அவன் கேரக்டர் அப்படிதான்டா. வாடா இன்னும் அவங்க 2 பேர் வர்றாங்க. குளி வா வா. வர. ஏய் அகராதி, ஏய் நான் ஓட்டர் பண்ணா திட்டு ஓட்டர் பா. ஏய் காண்டா அவரே. அவன குளிக்க வந்தடா. ஏய் அவன்லாம் ஏய் நீ குளிக்கறியா இல்லையா இப்போ? ஏய் குளிக்கடா, அவன காணமேடா. ஏய் அவன் வர மாட்டான்டா அகராதி. ஏய் ஐயோ யாரோ அது? பாத்தியா யார் நச்சா? அப்பவே சொன்னேன் மேல இருந்து அதுனா பொம்மை, அது சூரிய பொம்மை ஒரு மாதிரி கூடியடா. ஏய் நானும்
வந்த மாதிரியா ஓய் நீ பயங்கரமா இருக்குடா. கல்லு நினைச்சேன் கலந்து நீ எங்கடா ஏன் எங்கடா அவன்? டான்ஸிலா வா வாவ் ஹேய் திஸ் இஸ் ஃபார் யூ வா வாவ் அருமை கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த இடம் கிடைக்காது அமுகாது போதும் போதும் விடு 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 போதாது இன்னும் ஒரு 2 பேரை காணுமா? அதான் ஆமா. வாவ் பயங்கரமான இந்த வெயிலுக்கு வந்து ஐயா தரமாகுது அந்த மாதிரி இருக்குது. இனிமே ஜாலியா இருக்குன்னா எங்க வருவ? ஊர் சைடு தான். யார் ஊர் சைடு அது சொல்லு. இந்த ஊர் தான்ப்பா. அது சொல்லு. வாவ் நீங்களும் உங்க ஆயா ஊர் தாத்தா ஊர் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் எங்க இருந்தாலும் மோட்டர்ல குளிங்க. ஐயோ உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துருக்கு பாரு. ஏதா பார்த்து கூட்டம். ஆமாம்மா சரியான ஊர்ல வாழ்ந்துனுக்குற. ஏய் அவர் என்ன தப்பா நினைச்சு பாரு. ஜாலி பாரு. இல்ல நம்ம ஜாலியா சும்மா ஒரு ஃபன் பண்ணலாம்னு பார்த்தேன். அதெல்லாம் கோச்சிமா நம்ம மச்சாங்கற அது. ஏன்னா எனக்கு நம்ம ஊருக்கு வந்து எல்லாருமே வரணும்னு தான் நமக்கு ஆசை. ஊர்ல 500 பேர் வந்தாலும் நம்ம ஊர்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு தான் நம்ம ஊர். கண்டிப்பா 500 1000 பேர் வரும் அவங்கள அடிக்கிற வெயிலுக்கு. இல்ல நான் போட்ட ஒரு வீடியோவுக்கு 9 பேர் வந்துக்குது. இப்ப எல்லா வீடியோவும் போட்டா எத்தனை ஆயிரம் பேர் இங்க வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா இருக்குது. ஏயா சும்மாப்பட்டியை தாண்டி ஏமாப்பட்டி வரைக்கும் வந்துருப்போம். ஏமாப்பட்டியா? இது அழிஞ்சு வாக்கம். அழிஞ்சு வாக்கம் தப்பா வச்சுக்கிறானுங்க பேர். இது அழிஞ்சு வாக்கம் இல்ல வாழை வைக்க ஊரியா இது? பசுமை வாக்கம். ஆமா பசுமை வாக்கம். பசுமை வாக்கம் இங்க மோட்டர் வந்தா ஊர் பக்கத்துல வெள்ளி வாக்கம். சிங்கிள் பசங்களை போட்டதா இது? இல்ல நான் போட்டுக்கிட்டோம். அப்புறம் என்ன நான் சொல்ல தேவையில்ல. அகராஜ் வந்தா காரி தூக்கிடுவாங்க. ஆமா ஆமா. ஐயோ அப்பனா இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு என்ன படம் போயின்னு இருக்குது. நம்ம ஒரு 2 பேர் நம்ம பண்ணல ஒரு படம் பெங்களூர்ல அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. டப்பிங் எல்லாம் போயிருந்தோம். ஆமா ஆமா. அப்படி போயின்னு இருக்குது வாழ்க்கை. படம் போதா என்ன போகுது அதெல்லாம் நமக்கு கவனம் இல்லை. இந்த நாள் என்ஜாய் பண்றோமா? சூப்பர் சூப்பர் வேற லெவல். அழகா சமைச்சு சாப்பாடு தந்தாச்சு. சாப்பாடா? உனக்கு இல்லை எனக்கு. என்ன விட்டு சாப்பிடுற? இதை லிஸ்ட்ல நான் போடல. பரவாயில்ல கொஞ்சம் கூட ஊர் சாப்பாடுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் காசு அனுப்ப சொன்னா நீ அனுப்பல. நான் என்ன பண்றது? இப்போ இப்போ உழவு வச்சா கூட 9 ஹவர் ஆகும் சமைக்கிறதுக்கு. நீ இப்போ அனுப்பு. நான் என்ன பண்றது? சரி சரி என்ன கொஞ்சம் செஞ்சுறாங்க அம்மா. அம்மா அழகா முருங்கைக்காய் சாம்பார். ஐயோ சிக்கன் அப்படியே அந்த கிரேவியோட ஒரு இது ரசம் இதெல்லாம் செய்ய சொன்னேன். ஆனா என்னால முடியாது, வேலை கஷ்டம். அம்மா கொஞ்சம் சுகர் இருக்குது, செய்ய முடியாதுட்டாங்க. அதனால இந்த கலகாப்பருக்கு ஊறுகாய், ரேஷன் அரிசி கஞ்சி அருமையா இருக்கும். வயல்ல உட்காந்து சாப்பிட்டா நான் என்னடா ஆசைப்பட்டேன். கிராமத்துக்கு வந்து என்ன கிடைக்குமோ அதை ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். பழுது பச்சை மிளகா. ஓகே இது பழுது பச்சை மிளகா. ரேஷன் அரிசி நான் என்ன சொல்றேன்னா வேர்க்கடலை ஊறுகாய். இந்த வார்த்தை வச்சு குழம்பு வச்சிடலான்ற இருக்கிறாரா உன்ன இவரு பேச்சுமெல்லாம் கேட்டுருந்தாங்க. ஏய் வார்த்தை உள்ளவா பார்த்து பார்த்து ஜான்சினா ஜான்சினா 1 2 3 4 ஏய் அவங்க 2 பேர் எங்கடா தெரியலையா? இருப்பாங்க. அங்க பாரு வந்தால சேத்துல உண்டா இல்லையா? ஏய் ஏய் அந்த இடம் உழுகூடாதுன்னு சொல்லியா? ஊஞ்சி ஏன் வந்துடுறேன் அதனால ரூபா நிற்கும். இந்த வயசான காலத்துல தேங்காய் இவருக்கு எங்க ஊஞ்சி பாயிட்டு வந்து ஆட்டோமேட்டிக் ரோபோ மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் ரோபாவா? பாப்பா நீ உள்ள வராத நாத்தடி தள்ளி போ. வர நாத்தடி தண்ணிலாம் நல்லா இருக்குது. சிட்டா போல
என்ன திட்டலாம்ல அது எதை திட்டினா ராமியா மச்சான் நான் இறங்குறேன் மச்சான் நல்லா இருக்கு தண்ணி இறங்குறியா? இறங்குறேன் வா 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 எப்பா இன்னும் ஒரு 1 ஹவர் போட சொல்லுப்பா மோட்டரு 1 ஹவருக்கு 1500 ஹாய் சரிடா என்னையா ஸ்விம்மிங் பூல 150 ரூபாய் ஏன்டா ஒரு கேன் வாட்டர் 400 ரூபாய்க்கு விற்கிறப்ப இது கூடாதா ஐயோ மச்சான் வாங்குதுப்பா இறங்கிட்டேன் நல்லா இருக்குதா சீரியஸாகவே செம்ம காற்று வரும் இந்த மரத்துக்குள்ள இந்த மோட்டரில் குளிச்சுக்கின்னு செம்ம காற்றோட ஒரு மாதிரி பயங்கர ஃபீலாக இருக்குது இப்போ நாங்களாம் வீட்டாண்ட போனால் ரொம்ப எரிச்சலாக இருந்தால் ஏசியை போடுவேன் ஆனால் கிராமத்தில் வந்தால் தான் தெரியுது இதோட காற்று இந்த மண் வாசனை அப்போல்லாம் அப்படி சொல்லிட்டு சின்ன வயசில் எங்கள் ஆயா ஊருக்குலாம் போவேன் ஆனால் இப்போலாம் யாருமே எங்கள் ஆயா ஊர் கிராமத்துக்குலாம் போகிறதில்லை அவங்க குழந்தை இட்டுன்னு போயிட்டு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சேர்த்து வரும்னு சொல்லாமல் அவங்க ஊர் இருக்கும் சொந்த ஊர் சொந்தக்கார ஊர் எல்லா ஊருக்கும் போங்க போயிட்டு மோட்டரில் குளிங்க நாங்கள் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்களும் அனுபவிங்க செம்ம சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என் மைண்டில் இருக்கிற எல்லா டென்ஷனும் குறையுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னப்பா ஆமாம் பயங்கரமாக இருக்குது நீங்களும் போய் உங்கள் ஊரில் குளிச்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அதை விட ஊருக்கு வந்துட்டோம் மோட்டரில் குளிச்சுட்டோம் ஆனால் ஒரே ஒரு குறையாக இருக்கு என்ன இந்த நுங்கு சாப்பிட்டா மஜாவாக இருக்கும் நுங்கு சாப்பிடணும் நுங்கும் பார்க்க போ அப்போ கோட்டை குடிக்க கூட பக்கமா போக முடியும் ஏய் நீ பேசிட்டு நம்ம ஃபன் பண்ணடா நம்ம ஊருக்கு வந்துட்டு நுங்கு கிடைக்கலாம் அது ஓம் கிரீம் ராம் ரோம் 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 ஜிம்மி கிம்மி கும்மி 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 ரெடியாக யூரின் நான் போக போகிறேன் இங்கே ஏய் நுங்கு கேட்டியே யூரின் போகிற இடமே இருக்குதுங்க அங்கே நுங்கு எடுப்பேன் நுங்கு மரமே காண ஃபுல்லாக வேப்ப மரம் அப்போ மரமாக இருக்குது தெளிவா எல்லா ஊர்லயும் பனை மரத்துல தான் நுங்கு எடுப்பாங்க நம்ம ஊர்ல மட்டும் தான் வேப்ப மரத்துல நுங்கு எடுப்போம் என்னடா இது அதிசயமா 5 லட்சம் நுங்கே வா ஏய் தம்பி ஆறுமுகம் வாடா இங்க ஆறுமுகம் வந்தான் தெரியுதா அதான் பார்த்துனேங்கிறான் 6 முகம் ஒரு 5 முகமா தம்பி கானா கபில் காணா கப்பிடா வாப்பா ஒரு 2 பாட்டு போடாது கண்டிப்பா இவரு எஸ்ஜே சூரிய நடிச்சார்ல விஷால் இவரு வயல் நண்டு தீபாவளி போட சுத்துராஜி பண்ணிட்டு மேற்கிறோம் இப்போ ஒரு ஸ்டெப் போடு 1 2 3 4 என்னடா நான் போட்ட ஸ்டெப்பு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு தான் அடேங்க அப்பா அப்பா கொடுப்பா ஏய் முதல்ல நுங்கு கேட்டேன் காட்டு எடுத்து அறுத்துட்டேன் இது எப்படி சாப்பிடணும்னு ஒன்று சொல்லி தரணும்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்பா யா எவ்வளோ உஷாராகிறான் இதெல்லாம் வந்து அப்படி கேட்டோம் சாப்பிடணும்னு வா உட்காரு வா கொடு கீழே உட்காரு முதல்ல பேண்ட் கீஞ்சிரியா பேண்ட்டே கிஞ்சாலும் பரவாயில்ல கீழே உட்காரு இல்லைன்னா இல்லை கீழே உட்காரவங்க தான் நுங்கு ஐயா ஒரு இடத்துக்கு ஒரு இது இருக்கு இந்த நுங்குன்னா உட்காந்து சாப்பிட்டா தான் அதுக்கு ஒரு மதிப்பு என் பேண்ட் கிஞ்சா எங்கே ஆகுது கடை சைஸ் வாங்குறீங்க அதுக்குள்ளே பெருசாக இருக்குது இதுதான் அப்போ வாழலாம் குத்துருங்க பொதுவாக தான் இது கடிச்சு வரையும் தர மாட்டோம் இல்ல கீழே உட்காந்து சாப்பிடுங்க பாருங்க பா நல்லா இருக்கு நுங்க வந்து இந்த விரல் இருக்குல்ல இந்த விரல் அதை இப்படி வைத்து கொண்டு ஐபிஎல் மேட்சா நீ உள்ள உட்கார வந்து நுங்கு மரத்துக்கு நுங்கு சாப்பிடுறது அவ்வளோ ஒரு சுவை நம்ம வீட்டாண்ட 8 பீஸ் 100 ரூபான்னு விற்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா காசே கிடையாது காசே கிடையாது ஏறி ஏற்றல அவனுக்கு 200 ரூபாய் புரியுதா தூக்கி நோட்டு போட்டான் பத்தியா அவனுக்கு 200 ரூபாய் அரிசி கொடுத்தான் பத்தியா அவனுக்கு 200 ரூபாய் 600 ரூபாய் இது நீ அங்கேயே வாங்கி சாப்பிட்டுலாம் போல இந்த நுங்கே நான் போடுறேன் சரி சாப்பிடு சும்மா தான் சொன்னேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணு ஐயா எனக்கு இது நல்லா வெட்டி அந்த தனியாக துண்டை அல்வா மாரி எடுத்து முடியாது அதுவும் ஐயா அதுனா இந்த கத்தி வேணா இருக்கு மனுஷன் வைக்க அறுக்கிற மாதிரி இருக்கிறான் ஐயோ காஞ்சி நான் படத்துல கரியல் இது ஆனால் லுங்கு நல்லா இருக்குது ஐயோ என்ன இது சரியா கத்திக்காரை கத்திக்காரடி கத்திக்கார இல்ல தனுஷ் தான் கரை கத்தி கரையா தனுஷ் கரை நாங்க படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணேன் கத்திக்கார அப்படி சாப்பிட ரெச்சி அங்க பாரு பாரு மூக்கு சொல்லி சவுண்ட்லாம் கேட்குது ஐயோ அப்படியே
பா உங்க வீட்டுல சஸ்பெண்ட் எதுனா அடைப்பு எடுக்கணும் ஐயா நல்லா க்ளீன் பண்ணுவா போல வேற லெவல்ல க்ளீன் பண்றா போல எப்படி இருந்தது இதான் கிராமத்து நுங்கு உரியல் வா மச்சான் போலாம் நீ ஆகையா ஜல்தியா கொல்லாரு குத்தனாக்கா பேட்னவையும் வெல்ட்டியா சிக்கம் ஆச்சுனாக்கா வந்து நிப்போன்டான்னு எங்க கிட்ட மாட்டினாக்கா கன்ஃபார்ம் உன்னு அப்புறம் கத்தின ஓடுவான்னு ஏ அட்டக்கு முட்டக்கு பட்டாரு உன் கையில கூட்டு பங்கிட்டாரு இத்தகுது மகத்தா இத்தகுது மகத்தா என் பாட்டு கேட்டு யோசி நீ டோல்ல தூக்கி வாசி இத்தகுது மகத்தா இத்தகுது மகத்தா வீடு கட்ட சொல்ல பாக்கணும்பா வாஸ்தி விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோடைய தோஸ்தி சும்மா நான் கலாச்சின்னு இருப்போம் நாங்க எல்லாம் ஜாலிக்கு ஆல் டைம் காண தாங்க போறதில்ல வேலைக்கு சாபு த்ரீச்சிங்க எங்க பட்டு ரீச்சிங்க சீச்சி வானா இந்த குஜிலிங்க லே கவுச்சிங்க இத்தகுது மகதர்ராக் தர இத்தகுது மகதர்ராக் தர இத்தகுது மகதா இத்தகுது மகதா ஓ நான் மச்சான் பிச்சுக்கிறேன் நுங்கு சாப்பிட்டுல இப்போ ஆமா ப்ளூபெரி எப்பனா சாப்பிட்டுக்கிறியா ப்ளூபெரி வந்து ஐஸ் சாப்பிடு பழம் சாப்பிட்டதில்ல இல்ல ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா அது தெரியாது 7500 எவ்வளோ 7500 7,500 இது கிராமத்து ப்ளூபெரி ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க பாருங்க இதோட அந்த ப்ளூபெரினா புரியுதுங்களா ஓ காட்டுங்க ஒன்று இனிப்பாக தான் இருக்கும் இனிப்பாக தான் இருக்கும் நீ பாருங்க 3 நிமிஷம் முடிச்சு பண்ணுறேன் ஐயோ நான் சொன்னேன்னு நீ துண்டு பத்தியா ஐயோ சாப்பிட்டியா அடா பாய் ஏன்டா சாப்பிட்டாத நான் சும்மா இது விஷத்துக்காக பாம்பெல்லாம் வந்து கடிக்க வந்தேன்னா இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு வச்சிடணும் நான் நல்ல வேலை 13 நீட்டு இல்லை அது வாயில் பட்டாவே நாக்கு இப்படி கோணிக்கும் கதை கொடுக்காத ப்ளூபெரி தான் இது இதான் சாப்பிட்டியாப்பா ஹாய் மக்களே ஒன்றும் இல்லை இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஊர் ப்ளூபெரி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சும்மா தான் சொன்னேன் விஷம்னு நீங்கள் எப்போனா இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே ரேரு யாரும் இந்த சாப்பிட்றதும் கிடையாது அதாவது நம்ம கிடைக்காத ஒரு பொருளுக்காக தேடி தேடி ஓடி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் கிடைக்கிற ஒரு நல்ல விஷயத்த யாருமே மறந்துடுறோம் உண்மையிலே ரொம்ப இயற்கையானது செம்ம டேஸ்ட்டு ஆமாம் எல்லாத்தையும் காலி பண்ணுறவா இந்த ஊர் கிராம மக்கள் கொஞ்சம் வெயிவா இங்கே ஒன்றும் இருக்காது சாப்பிட போறியா இல்லையா பாய் ஜாக்சன் புளியை தான் இயற்கையாக குத்தன்னு பார்த்தா இந்த மாரி ஸ்விம்மிங் பூலில் குளிப்பாங்க வெள்ளைக்காரங்களாம் குளிச்சுக்கின்னு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணின்னு சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம இயற்கையாக வந்து இது மோட்டரில் குளிச்சின்னு நாட்டு குழம்பு சாப்பாடு சாப்பிட போகிறோம் அதுவும் சிக்கனு சாப்பாடு தண்ணியில் இறக்கக்கூடாது ஓட விட்டுருவாங்க அது ஒரு கேம் அது ஒரு கேம் ஒரு சாப்பாடு ஒரு கருவேப்பிலை தக்காளியோட கொட்டாதியா டேய் புளியாந்தோப்புல சோறே கிடைக்காது அவனுக்கு இந்த சோறு எப்படி சொல்ற புளியாந்தோப்புல பிரியாணி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி குளிச்சின்னு ஊர் சாப்பாடு கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்றாங்க தான் செஞ்சாங்க அப்பா சோறு போறது நம்மளுக்கு தெய்வம் போலப்பா அதான் நன்றி சொல்றேன் நல்லா இருக்குதுமான்னு சொல்றேன் அம்மா தெய்வமே ரொம்ப நன்றி சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஊர்ல போய் எங்கள் ஆயா வீட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கியா சாம்பார் சிக்கன் குழம்பும் சரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்க மம்மிக்கு ரொம்ப நன்றி ஓகேவா என் அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க அடுத்த தடவை வருவேன் இதே மாதிரி செய்ய சொல்லுன்னு சொன்னாங்க மரியாதையா காசு அனுப்ப சொல்லு ரெண்டாவது தடவை உங்களுக்கு காசு இல்லாம செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க காசு தாயா முக்கியம் அன்பு தாயா முக்கியம் இதை சொல்லி காசு தரலாம போயிடலான்ட்டு வேற லெவலுங்க எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் எவ்வளோ கடையில் சாப்பிட்ருக்கேன் நீங்களாம் பார்த்துருப்பீங்க கடந்த கானாமுத்து மீடியாவில் வந்து ஒரு 8 வருஷமாக நான் இருக்கிறேன் எவ்வளோ இடத்துல சாப்பிட்ருப்பேன் இந்த மாரி மோட்டரில் குளிச்சு சாப்பிட்ருப்பாங்களா நாங்கள் பண்ணுவோம் வேற லெவலு சப்ஸ்கிரைபே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இப்போ என்ன தெரியுமா வீடியோ பார்த்து முத்து மாமாலாம் ஃபீல் பண்ணுவேன் நான் என்னை விட்டு போயிட்டீங்களான்னு அந்த ஃபீல் பண்ண பரவாயில்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்கிட்டான்னு போனால் சூர் செஞ்சு தருவாங்க மோட்டரில் குளிப்பாங்க எல்லாம் ஏன் விட்டான்னு வந்துட்டு போறானுங்க வந்தா கொடுங்கப்பா என்னப்பா சரி கறி தர மாட்டேன் நீ பாரு எப்படி வரவங்களுக்கு தருவேன் அம்மா இந்த ஆள் பாருப்பா கறியெல்லாம் திருடுறான் அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா கானாமுத்து மீடியாவில் மட்டும் தான் நடக்கும் ஏன் தெரியுமா
இப்போ எப்படி சொல்றது, இன்னைக்கு சண்டே ஒரு 10 மணிக்கு தூங்கி எழுந்த உடனே நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது இதை பார்த்து உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, எப்படி சொல்கிறது, சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு சிரிக்கிறீங்களே, அதுக்கோசம் உச்ச கட்டத்துக்கு நாங்கள் எங்கே வேணாலும் போவோம். என்னப்பா என்ன வேணாலும் மக்கள் எங்களுக்கு என்னன்னா மக்களை பார்த்து சிரிக்கணும், சிந்திக்கணும். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா கானாமுத்து மீடியா. ஆமா, அதை பார்க்கணும். கானாமுத்தி மீடியா 10 மணிக்கு ஓடியா. ஆமா, இந்த மாதிரி சோறு எல்லாம் சொன்னோம்னா 5 வாங்க தான் வரணும். ஆமா. உண்மையில சொல்ற இந்த ஊருக்கு தப்பான பேர் வச்சுக்கிறான். 5 வாக்கையில வாழ வைக்கிற ஊரியா ஆயிடுச்சு. வாழை போட்டு வாழ வைக்கிற. ஆமா. ஹாய் மக்களே, நான் உங்கள் கானாமுத்து மீடியாவை இன்னைக்கு நம்ம ஊருக்கு வர வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர்கள் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷத்தை அவங்களும் அனுபவிக்கணுன்றது நம்மளுடைய ஆசை. அவங்க இன்னைக்கு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக நுங்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் கானாமுத்து மீடியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அவங்க தான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்ல ஃபுட்டு, நல்ல இயற்கையான உணவெல்லாம் காட்டுறதுக்கு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து கருங்கோழி காக்கா பிரியாணின்னு ஒன்று செய்ய போகிறாங்க. கருங்குழியா? அவன் கருங்குழியா ஊரு? தண்ணி கொடு. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். தவளை தண்ணீர் பிரியாணி ரெடியா இருக்கு. அடுத்து அதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அடுத்த வீடியோலாம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இதுக்கப்புறம் வீடியோ வேறு மாதிரி இருக்கும். நான் அப்படியே உள்ள படி குடிச்சிருவேன். நான் அப்படியே கை கழிப்பாமா. தொடர்ந்து கானாமுத்தி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.